Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்ன வரைக்கும் நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டென்சஸ் அப்படிங்கற கான்செப்ட் பாத்தீங்கன்னா புரியாமலே இருக்கும். ஆனா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க கவனமா என் கூட சேர்ந்து கவனிச்சு நான் சொல்லும்போதெல்லாம் நீங்க என் கூட சேர்ந்து பேசி பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா இந்த வீடியோ முடியும் போது 12 டென்சஸ் பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்குங்க. அந்த 12 டென்சஸ் வச்சு நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல இந்த வீடியோ மூலமா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. First one பாருங்களேன். டென்சஸ்னா என்னங்க? டென்சஸ் அப்படினா தமிழ்ல காலங்கள் அப்படினு சொல்றோம். டென்சஸ் அப்படினா தமிழ்ல காலங்கள். நமக்கு ஏங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு டென்சஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படினா பாருங்களேன். ஒரு ஆக்ஷன்னா செயல். நம்ம செய்யக்கூடிய செயல். ஒரு ஆக்ஷன் நேரம் அப்படிங்கற இந்த கால கோட்டுல எந்த இடத்துல அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பேச வரும்போது தான் நமக்கு டென்சஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க நான் போ இந்த ஆக்ஷன் வேர்ட் நான் இங்க எழுதிருக்கேன். இந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கால கோட்ல எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத நமக்கு காமிச்சு கொடுக்கிறதுக்கு தான் டென்சஸ் அப்படிங்கற கான்செப்ட் இருக்குது. இதுதாங்க நேரம் அப்படிங்கற கால கோடு பாத்தீங்கன்னா இதுதாங்க. இன்று அப்படினா இப்போ. உங்களுக்கு புரியுறதுக்கான சிம்பிளா பேசிக்கா சொல்லி கொடுக்க ஓகேங்களா? இன்று இப்போ நான் போற ஒரு செயலை இன்று இப்போ செய்றேனா அல்லது நேற்று செஞ்சேனா அல்லது முந்தானேத்து செஞ்சேனா அல்லது போன வாரம் செஞ்சேனா போகிற ஒரு செயலை நான் இப்போ செஞ்சேனா நேத்து செஞ்சேனா முந்தானேத்து செஞ்சேனா அல்லது போன வாரம் செஞ்சேனா அல்லது நாளைக்கே செய்வேனா நாளைக்கு கழிச்சு செய்வேனா அல்லது அடுத்த வாரம் செய்வேனா அல்லது அடுத்த மாதம் செய்வேனா ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் இந்த கால கோட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கிறதுக்கு தான் இந்த டென்சஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நமக்கு தெளிவாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த போ போ அப்படிங்கிற இந்த verb இந்த ஆக்ஷன் போகிறேன் இப்போ ஒரு செயல் நான் செய்கிறேன் போகிறேன் அடுத்த வாரம் போவேன் போன வாரம் போனேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்த நீங்க நல்லா கவனிக்கணும். போ இந்த ஆக்ஷன் இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா போகிறேன். பாருங்க எப்படி தமிழில் மாறுதுன்னு பாருங்களேன். தமிழ்லையே ஒரு verb எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்க. போகிறேன் பாருங்களேன். அடுத்து பாருங்க. போ அப்படிங்கிற verb இனிமேல் தான் நான் செய்ய போகிறேன். ஆக்ஷன் ஒன்று தான் போகிறது தான். ஆனால் அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இனிமேல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த ஆக்ஷன் வேர்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். போவேன். புரியுதா? நான் மெதுவாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனித்தா தான் உங்களுக்கு இந்த 12 டென்சஸ் ரொம்ப ஈஸியாக புரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா இதுதாங்க எங்களோட ஆஃபீஸ் நம்பர். நீங்கள் கால் பண்ணி கேட்கலாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இங்கே பாருங்களேன். போ அப்படிங்கிற இந்த verb எப்படி மாறி இருக்கு பாருங்க. போனேன் போனேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. போ அப்படிங்கிற இந்த verb நேரம் அப்படிங்கிற இந்த காலக்கோட்டில் போகிறேன் அப்படிங்கிறதுல இருக்கா போனேன் அப்படிங்கிறதுல இருக்கா அல்லது போவேன் அப்படிங்கிறதுல இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சு கொடுக்கறது என்ன அப்படின்னா டென்சஸ். நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. மறக்கவே மறக்காதீங்க. இப்போ ஒரு verb பார்த்தீங்கன்னா 12 நிலையில் மாறுங்க. ஒரு verb வச்சு நம்ம 12 விதமாக பேசலாம். நமக்கு டென்சஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 டென்ஸ் இருக்குங்க. இந்த போ இந்த verb பார்த்தீங்கன்னா 12 காலத்தில் இருக்கும். போகிறேன் போனேன் போவேன் போய் கொண்டிருக்கிறேன்
போய்க் கொண்டிருந்தேன், போய்க் கொண்டிருப்பேன். போயிருக்கிறேன், போயிருந்தேன், போயிருப்பேன். போய்க்கொண்டே இருக்கிறேன், போய்க்கொண்டே இருந்தேன், போய்க்கொண்டே இருப்பேன். நல்லா கவனிங்க. போ அப்படிங்கிற ஒரு வேர்ப் நேரம் அப்படிங்கிற இந்த காலக்கோட்டில் 12 டென்சஸில் வந்து உட்காரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டென்சஸில் மொத்தமாக 12 இருக்குங்க. இந்த 12 டென்சஸை நம்ம அக்குவேரா ஆணி வர தெளிவாக நான் உங்களுக்கு சிம்பிளாக எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 12 டென்சஸை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நமக்கு டென்சஸில் மொத்தமாக 12 டென்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பொறுமையாக இருங்க, நான் உங்களுக்கு மெதுவாக நிறுத்தி நான் நிதானமாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 12 டென்சஸை நம்ம 3 விதமாக பிரிக்கலாங்க. பாருங்கள், ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ப்ரெசண்ட்னா என்ன? நிகழ்காலம். பாஸ்ட்னா என்ன? இறந்த காலம், கடந்த காலம். ஃப்யூச்சர்னா என்ன? எதிர்காலம். புரிஞ்சா? உங்களுக்கு நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நான் எழுதி வச்சுருக்கேன். மெதுவாக நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்சஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குதுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே மொத்தமாக எத்தனை டென்ஸ் இருக்குது? 4 டென்ஸ் இருக்குது. ஓகே. இந்த பாஸ்ட் டென்ஸ்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 டென்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஃப்யூச்சர் டென்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 4 டென்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. டென்ஸில் நம்ம 3ஆக பிரித்தோம். அந்த 3க்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா 4 டென்ஸ் இருக்குது. அப்போனா மொத்தம் எத்தனை? 4 4 4. மொத்தமாக 12 டென்சஸ் இருக்குது. 4 12. இந்த 12 டென்சஸ் இங்கே இருக்குதா? புரியுதா? ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ்குள்ளேயும் 4 டென்ஸ் இருக்குது. டோட்டலாக 12 டென்சஸஸ். இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது, அதே மாதிரி பாஸ்ட் ஃப்யூச்சருக்குள்ளேயும் 4 டென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 4 டென்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். என் கூட சேர்ந்து நீங்கள் பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. நீங்கள் நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எழுதுங்க. உங்களுக்கு எழுத கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் கிளாஸஸ்க்குள்ளே 12 டென்சஸ் வச்சு நான் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஃபைல் வாங்கி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஓகேங்களாங்க? ஓகே. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இதை நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஒரு செயல் நடக்குது அல்லது எப்பயுமே நான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சு பேசலாம். ஓகேங்களா? நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த டென்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் இப்போ கொஞ்ச நேரமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். மூணாவது பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் கடந்த காலத்திலே நடந்திருக்கும், அந்த செயலை நம்ம ப்ரெசண்ட்டோடு லிங்க் பண்ணி பேசும்போது நம்ம இந்த டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? நம்ம இன்னொரு விதத்துலையும் பேசலாம். ரீசன்ட் பாஸ்ட், இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதையுமே நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். நாலாவது பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ப்ரெசண்ட்டில் மொத்தமாக எத்தனை டென்ஸ் இருக்குது? 4 டென்ஸ் இருக்குது. எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற 4 டென்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்டில் இருக்கிற 4 டென்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. பாஸ்ட் டென்ஸில் நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 டென்ஸ் இருக்குதுங்க. பாஸ்ட் டென்ஸை நம்ம இறந்த காலம், கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக மெதுவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இப்போ ஒவ்வொரு டென்ஸோட நேம்ஸை மட்டும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக மெதுவாக நம்ம நிறைய கற்றுக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கண்டினியூஸ்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? கடந்த காலத்தில் ஒரு செயல் கண்டினியூவாக கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். தேர்ட் பாருங்களேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்திருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்துச்சோ அதை பற்றி பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களா? ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் ஒரு செயல் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டே இருந்திருக்கும். அதை பற்றி பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேச வேண்டும். இப்போ பாஸ்ட்டில் மொத்தமாக எத்தனை டென்ஸ் இருக்குன்னு சொன்னோம்? 4 டென்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன? வாய் திறந்து பேசுங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை டென்ஸ் பார்த்துருக்கோம்? ப்ரெசண்ட்டில் 4 டென்ஸ், பாஸ்டில் 4 டென்ஸ், மொத்தமாக 8 டென்ஸோட நேம்ஸை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இன்னும் நமக்கு மிச்சம் என்ன இருக்குது? சூப்பருங்க, ஃப்யூச்சர் தான். பார்க்கலாமா? ஃப்யூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குது. ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நல்லா கவனிங்க. எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் தான் பேசணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடக்கும் அப்படின்னு பேச வரும்போது நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். தேர்ட் பாருங்களேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பேச வரோம் பார்த்தீங்களா? அதை பற்றி பேசும்போது நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். நாலாவது பாருங்களேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்திலையும் ஒரு செயல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு பேச வரும்போது நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேச வேண்டும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் 4 டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் 4 டென்ஸ் இருக்குது. மொத்தமாக நமக்கு 12 டென்சஸ் இருக்குது. நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. அந்த 12 டென்சஸும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 12 டென்சஸோட நேம்ஸ் மட்டும்தான் கற்றுக்கிட்டோம். பாருங்களேன், 12 டென்ஸோட நேம்ஸை கற்றுக்கிறதுக்கு மட்டுமே இவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. ஆமாங்க, நான் பொறுமையாக மெதுவாக ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஈஸியாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? ஓகே, இந்த வீடியோவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 லைக் வருதோ, ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஸோ நீங்கள் லைக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாமலே யூடியூப்கிட்ட ஷேர் பண்ண நீங்கள் விடுறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலாக இந்த 12 டென்சஸை நம்ம இன்னும் ரொம்ப டெப்த்தாக ஆழமாக போய் நம்ம படிக்கலாங்க. நம்ம இந்த 12 டென்சஸை நம்ம தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா அதோட பேசிக்கே பார்த்தீங்கன்னா இந்த 2ல் தாங்க இருக்குது. இந்த 2 மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் 12 டென்சஸையும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப். இந்த 2ம் தான் இந்த 12 டென்சஸில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, அந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டெப்த்தாக சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கலாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அல்லது எதை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான், அதுதான் சப்ஜெக்ட். நம்ம இந்த 12 டென்சஸில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பாருங்களேன், ஐ அப்படின்னா நான், என்னையை குறிக்க, நான் என்னை பற்றி பேசும்போது நான் ஐ அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு தான் நான் பேசணும். நான் போகிறேன், நான் சாப்பிட்றேன், நான் நாளைக்கு வருவேன். புரிஞ்சா? ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். போகிற ஒரு செயலை நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். நான் நாளைக்கு ஊருக்கு போவேன், யார் போவேன்னு சொல்லியிருக்கா? நான் தான். அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ, செஞ்சாங்களோ, செய்வாங்களோ அவங்க தாங்க சப்ஜெக்ட். இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஐனா நான், வி அப்படின்னா நாங்கள், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒருத்தங்களை பார்த்து யூ அப்படின்னு சொல்லலாம், 4-5 பேரை பார்த்து யூ அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்களை பார்த்து பேசும்போது நீ அப்படின்னு சொல்லுவோம், 4-5 பேரை நம்ம பார்த்து பேசும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா யூ தான். யூ இந்த இடத்துல சிங்குலராகவும் ப்ளே பண்ணும், ப்ளூரலாகவும் ப்ளே பண்ணும். சிங்குலர்னால் ஒரே ஒருத்தங்களை பற்றி பேசும்போது நீ, ப்ளூரல்னால் என்ன? ஒருத்தங்களை தாண்டி 2-3 பேர் இருந்தாலும் நீங்கள் அப்படின்னு தான் பேசுவோம். ஓகேங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தே அப்படின்னா அவர்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது. நான் என்ன சொன்னேன்? ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ இது வரைக்கும் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சா? ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட், அல்லது எது செய்தோ அதுதான் சப்ஜெக்ட். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி இது எல்லாமே பார்த்திங்கன்னா யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு உள்ளே வந்துடும். இட் இந்த சப்ஜெக்ட், எது அப்படிங்கிற கேள்விக்கு உள்ளே வந்துடும். இவ்வளோ தாங்க சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ப். ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாங்க. செகண்ட் பாருங்களேன், வேர்ப். இந்த வேர்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டென்சஸ்குள்ளே வரும்போது 2ஆக பிரியுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ப். இதை நம்ம தமிழில் சொல்லும்போது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கிறது, ஓடுறது, தூங்குறது, படிக்கிறது, சாப்பிட்றது, விளையாடுறது, பேசுகிறது சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை நம்ம செய்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன செயலை செய்கிறேன்? நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், விளையாடுறேன், படிக்கிறேன், பேசுகிறேன், பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்ஷன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன செயலாம் செய்கிறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் வேர்புக்கு உள்ளே வந்துடும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஒரு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் வேர்ப் தான் உயிர் நாடி. ஆக்ஷன் வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியாது. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே. ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா நம்ம டெய்லி செய்யக்கூடிய செயல்கள். தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட்டுங்க. புரிஞ்சா? வேர்புக்குள்ளே 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ப், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப். இதை நம்ம தமிழில் சொல்லும்போது துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் இது கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சாவே போதும். ஓகேங்களாங்க? ஓகேங்க. ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னா தமிழில் துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ஆக்ஸிலரி வேர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு ஆக்ஷன் எந்த காலத்தில் இருக்குது, ப்ரெசண்ட்டில் இருக்கா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கா, அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கா, அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கா, அந்த
டென்ஸ் அப்படிங்கிற அந்த காலத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறதே பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரி வேர்ப். இதை நம்ம ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த டென்சஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னும் நம்ம எந்த டென்ஸையுமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கிட ஆரம்பிக்கல. ஜஸ்ட் டென்சஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டென்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கற்றுக்கிட போகிறோம். அப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? ஓகே, வீடியோ கவனமாக கவனிங்க. இப்போ டென்சஸ்க்குள்ளே 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் வேர்ப், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப். இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் வேர்பை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்பையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ இந்த ஆக்ஷன் வேர்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக இருக்குங்க. மொத்தம் 5 இருக்குது, நமக்கு 3 மட்டும் இப்போதைக்கு போதும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்களேன். இந்த ஆக்ஷன் வேர்புக்குள்ளே V1, V2, V3 இதை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரிஞ்சா? V1னா ப்ரெசன்ட் ஃபார்ம், V2னா பாஸ்ட் ஃபார்ம், V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இங்கே பாருங்களேன். செய், இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் வேர்பு. செய்யறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் டூ. செய்கிறதுக்கு டூ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ டூ, நான் செய்கிறேன். we do, நாங்கள் செய்கிறோம். செய் அப்படின்னா டூ. இதை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் பேசும்போது டூ அப்படின்னு பேசணும். இந்த டூ அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ப் பாஸ்ட்டுக்கு எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா டிட். டிட் டிட் அப்படின்னா செய்தேன். ஐ டிட், நான் செய்தேன். புரியுதா? ஒரு செயலை நான் செய்தேன் அப்படின்னு சொல்ல வரும்போது ஐ டிட். நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸையும் தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களாங்க? ஓகே, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டன். ப்ரெசன்ட் ஃபார்மில் டூ அப்படின்னு இருக்குது, பாஸ்ட் ஃபார்மில் டிட் அப்படின்னு இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா டன். டன். இந்த V3 வேர்ப் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா நம்ம அதிகமாக தமிழில் பேசும்போது அது இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த V3 வேர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். புரியுதா? இப்போ டூ அப்படிங்கிற இந்த ஆக்ஷன் வேர்ப் 3 காலமாக பிரியும் போது டூ, டிட், டன். நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டூ டிட் டன், டூ டிட் டன், டூ டிட் டன். இந்த மாதிரி நீங்களாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேர்போட 3 காலமுக்கான உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா 2000 வெக்காபுலரி வேர்ட்ஸ் PDFல பார்த்தீங்கன்னா கடைசி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான V1, V2, V3க்கான எல்லா வேர்புக்கான ஆன்சரும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அங்கே நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பாருங்களேன். போகிறத நம்ம ஆக்ஷன் வேர்ப் தான் சொல்லலாம். ஓகேங்களா? போகிறதுக்குன்னு சொல்லுங்களா கோ. இது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஐ கோ, நான் போகிறேன். ஐ வெண்ட், நான் போனேன். தேர்ட் பாருங்களேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இருக்கு? கான். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். படி. இது வேர்ப் தான். படிக்கிறதுக்கு சொல்லுங்க ஸ்டடி. V1 ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, ஸ்டடீட். V2 பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, ஸ்டடீட். அகைன் ஸ்டடீட் தான் வருது. ஓகேங்களா? இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்களேன். வரதுக்கு சொல்லுங்க கம் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, கேம் பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அகைன் கம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஓகேங்களா? இந்த கம் கிடையாது. ஓகேங்களாங்க? பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டென்ஸையும் உங்களுக்கு நான் புரிய வைக்காமல் விட மாட்டேங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க ஈட் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, ஏட் பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, ஈட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம வேர்புக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்புனா என்ன, ஆக்ஷன் வேர்புக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, V1, V2, V3
ஒவ்வொரு வேர்பையும் நம்ம எப்படிலாம் V1ல் பேசலாம், V2ல் எப்படி பேசலாம், V3ல் எப்படி பேசலாம் சொல்லிட்டு இங்கே நான் ரொம்ப பேசிக்கான 5 வேர்பை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வேர்பில் ஆக்ஷன் வேர்பை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஆக்ஷன் வேர்ப்னா என்ன, ஆக்ஷன் வேர்ப்குள்ளே என்ன இருக்குது, V1, V2, V3 சூப்பராக டீட்டெயிலாக கற்றுக்கிட்டாச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேர்பில் ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம கற்றுக்கலாங்க. வேர்புக்குள்ளே செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப். இதை நம்ம துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த 12 டென்சஸையும் நம்ம கற்றுக்கிடும் போது கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்ப் இல்லாமல் நம்மளால் கற்றுக்கிடவே முடியாதுங்க. ஏன்னா ஆக்சிலரி வேர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரி வேர்ப் தான். நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 காலங்கள் இருக்குது, 12 டென்சஸ் இருக்குது. அப்படின்னா இந்த 12 டென்சஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரி வேர்போட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்பை நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாருங்களேன், இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? பொறுமையாக நோட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. டூ, டஸ், டூ அப்படின்னா செய் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது ஆக்ஷன் வேர்புக்குள்ளே வந்துடும். இது ஆக்சிலரி வேர்ப். ஓகே. டூ, டஸ், டிட், வில். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஆக்சிலரி வேர்பை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அது நல்ல ப்ராக்டிஸாக இருக்குங்க. ஓகேங்களா? டூ, டஸ், டிட், வில், ஹாவ், ஹேஸ், ஹேட், வில் ஹாவ். பேசுங்க. ஹாவ், ஹேஸ், ஹேட், வில் ஹாவ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஹாவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், will have been. பேசுங்க. have been, has been, had been, will have been. புரிஞ்சா? 12 டென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி வேர்ப் தான் ப்ளே பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சிலரி வேர்போட யூசேஜ் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிலரி வேர்ப் ஒரு சென்டென்ஸில் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் 12 டென்சஸ்க்குள்ளே எந்த டென்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். வில், இது ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஒரு சென்டென்ஸில் வில் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு எதை காமிச்சு கொடுக்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் போவேன். பாருங்கள், போவேன் ஃப்யூச்சரில் தான் செய்ய போகிறேன். ஐ கோ, நான் போ. ஆனால் நல்லா கவனிக்கணும், சென்டென்ஸ் எப்படி இருக்குது. நான் போவேன் அப்போனா ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்வேன். அந்த வேன் வருது பார்த்தீங்களா? செய்கிறேன், கிரேன் அப்படின்னா ப்ரெசன்ட். செய் தேன், தேன் அப்படின்னா பாஸ்ட். செய் வேன், வேன் அப்படின்னா ஃப்யூச்சர். அப்போனா ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கே will அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் ப்ளே பண்ணும். ஐ வில் கோ, நான் போவேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த will அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் இந்த சென்டென்ஸில் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படிங்க இருக்கும்? ஐ கோ, நான் போகிறேன். அப்போனா ஒரு சென்டென்ஸ்க்கு உள்ள will அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்ததுனால மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் இருக்குன்னு நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. அப்போனா ஒரு ஆக்சிலரி வேர்போட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஒரு சென்டென்ஸ் ஒரு டென்ஸில் இருக்குது அப்படின்னா அது எந்த டென்ஸில் இருக்குதுன்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறது அந்த ஆக்சிலரி வேர்ப் தான். அந்த ஆக்சிலரி வேர்ப் தான் இங்கே இருக்குதுங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரி வேர்ப் 12 டென்சஸ்க்குள்ளே எந்தெந்த டென்ஸ்க்கெலாம் எந்தெந்த ஆக்சிலரி வேர்ப்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாங்க. இங்கே நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிற 4 டென்ஸ் எழுதிருக்கீங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதிருக்கேன். ஓகேங்களாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எந்தெந்த ஆக்சிலரி வேர்ப் வரும் அப்படின்னா பாருங்கள். டூ,
does. இந்த do அப்படிங்கிற ஆக்சிலரி verb எந்தெந்த சப்ஜெக்டோட வரும், does அப்படிங்கிற ஆக்சிலரி verb எந்தெந்த சப்ஜெக்டோட வரும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். அதில் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களாங்க? ஜஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஆக்சிலரி verb என்னன்னா do does. இன்னும் நம்ம டென்ஸே ஆரம்பிக்கலாங்க. ஜஸ்ட் டென்சஸ்க்கு முன்னாடி பேசிக்கான கான்செப்ட் தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகேங்களா? நான் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களாங்க? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடிய ஆக்சிலரி verb என்ன அப்படின்னா am, is, are. இந்த 3 ஆக்சிலரி வெர்பும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ளே வரும். அதுவும் am எந்த சப்ஜெக்டோட வரும், is எந்த சப்ஜெக்டோட வரும், ஆர் எந்த சப்ஜெக்டோட வரும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை கற்றுக்கிடும் போது கற்றுக்கலாம். ஓகேங்களாங்க? தேர்ட் பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா have, has. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஃபோர்த் பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா have been, has been. ஈஸியாக இருக்காங்க? do does இந்த 2 ஆக்சிலரி verb எந்த டென்ஸில் வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். am, is, are எந்த டென்ஸில் வரும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். has, have எந்த டென்ஸில் வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். have been, has been எந்த டென்ஸில் வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதா? இப்போ ப்ரெசண்ட்டில் 4 டென்ஸ் இருக்குது. இந்த 4 டென்ஸில் வரக்கூடிய ஆக்சிலரி verb இது தாங்க. do does, am, is, are, have, has, have been, has been. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற 4 டென்ஸ் இருக்குங்க. அந்த 4 டென்ஸ்க்கும் எந்தெந்த ஆக்சிலரி verb வரும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அடுத்து பாருங்களேன், ஆக்சிலரி வெர்பில் பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய 4 டென்ஸில் எந்தெந்த ஆக்சிலரி verb வரும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களாங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய ஆக்சிலரி verb என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிலரி verb தாங்க. என்ன அப்படின்னா did. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய ஆக்சிலரி verb did. அவ்வளோதான். இன்னொரு அவங்களுக்கு இந்த ஆக்சிலரி verb வச்சு ஒரு கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிலரி verb யூசேஜில் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு ஆக்சிலரி verb வரும்போது அது எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கு. ரெண்டாவது மிக முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நம்ம கேள்வியாக உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிலரி verb இல்லாமல் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஷின் நம்மளால் உருவாக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா போகலை, போக மாட்டேன், வரலை, வரமாட்டேன், போயிட்டு இருக்கல, இந்த மாதிரி சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு சென்டென்ஸில் நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஆக்சிலரி வெர்போட உதவி இல்லாமல் நம்மளால் நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசவே முடியாது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நான் இந்த பாயிண்ட்டை நான் அங்கே சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன், சாரி. ஓகே, இங்கே புரிஞ்சா? ஓகேங்களா? ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் did அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா 2 இருக்குங்க. was, were. வேர் கிடையாது, வேர்னா எங்கே, இது வேர், வேர் ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களாங்க? வாஸ், வேர். தேர்ட் பாருங்களேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி verb என்ன அப்படின்னா had. had. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்காக தான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேங்க. எல்லாராலையுமே நல்லாவே பேச முடியும், நிச்சயமாக பேச முடியுங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியுங்க. முடியாமல் எங்கெங்க போக போகுது? நல்லா கவனிங்க, உங்களை நீங்களே உருவாக்குங்க, உங்களை நீங்களே செதுக்குங்க. நல்லா டைம் எடுத்து நல்லா படிங்க, நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கடினமாக உழைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ டைம் என்ன அப்படின்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்களேன்.
தெரியுதா? டைம் என்ன? 12:58 PM இல்லை, AM. நைட் ஆயிடுச்சுங்க. ஆனால் நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டுங்க. கண்டிப்பாக உண்டு, எங்கேயுமே போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இது புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு கற்றுக்குங்க. இதை விட என்னால் எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலைங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது புரியல அப்படின்னா, மகா எனக்கு இந்த இடத்துல புரியல, உரிமையாக கேளுங்க. நான் உங்கள் அண்ணன் தான், உங்கள் தம்பி தான், உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருக்கேங்க. ஓகேங்களா? தாராளமாக தயக்கம் இல்லாமல் என்கிட்ட கேட்கலாம். மகா எனக்கு இந்த இடத்துல புரியல, சொல்லிக் கொடுங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் உங்களுக்காக தானே இருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கா? ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க, had been. தட்ஸ் ஆல். நல்லா கவனிங்க. இந்த 4 டென்ஸில் 3 டென்ஸில் வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் ஒன்று தாங்க, டிட், had been. ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் 2 ஆக்ஸிலரி வெர்ப் வரும், was, were. கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய 4 டென்ஸில் வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்பை ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இருக்கிற 4 டென்ஸில் என்னென்ன ஆக்ஸிலரி வெர்ப்லாம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாங்க. இங்கே நான் ஃப்யூச்சர் டென்ஸில் 4 டென்ஸில் இருக்கேன். இந்த 4 டென்சஸ்க்கான ஆக்ஸிலரி வெர்ப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதற்கான ஆக்ஸிலரி வெர்ப் என்ன வரும் அப்படின்னா will. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதற்கான ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா will be. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதற்கான ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா will have. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதற்கான ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா will have been. இப்போ பாருங்களேன், ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கக்கூடிய 4 டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும்தான் இருக்கும். அப்போனா இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நமக்கு பாஸ்ட் ப்ரெசண்ட்டோட ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்க இந்த 4 டென்ஸும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கிறதுனால நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறது ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்கிட முடியுங்க. ஈஸியாக இருக்கா? புரியுதா? இப்போ நம்ம வேர்பில் 2 டைப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ப், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப். ஆக்ஷன் வேர்புக்குள்ளே 3 பிரிவாக இருக்குது. V1, V2, V3. V1 நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், V2 நம்ம பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், V3 நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இருக்குங்க. 12 டென்சஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வேர்பு நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலாக எந்தெந்த டென்ஸ்க்கு எந்தெந்த ஆக்ஸிலரி வேர்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டெப்த்தாக ஈஸியாக கற்றுக்கிட்டாச்சுங்க. இப்போ வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே டென்சஸோட பேசிக். இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் டென்சஸை ஈஸியாக கற்றுக்கிட முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12 டென்சஸை நம்ம எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் இன்னும் கொஞ்ச நாளில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களாக இருந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க.